1 மணி நேரம் பிரேக்கை நாங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணி எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:17 ஆகுது. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பெருசாக க்ரௌடே இல்லை. இப்போது செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட டாஸ்க் என்னென்னா எங்களுக்கு இருக்க 1 மணி நேரம் பிரேக்கை நாங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணி எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:17 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்து கீழே இறங்கி சாப்பிட போயிருக்கோம். இன்றைக்கி வந்து சல்மானோட ட்ரீட்டு. சல்மான் வந்து ஆஃப் கேமராவில் இருக்கான். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம், சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு உள்ளே வரோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் அதுதான். நாங்கள் இங்கேருந்து நடந்து வெளியே வரைக்கும் போகணும். இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுமா. அங்கேருந்து திருப்பி அந்த கடைக்கு போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடும். நடக்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அது ஸ்பீட் மாஸ்டரில் போட்டு காமிச்சிருக்கு எவ்வளோ தூரம் போகிறோன்ட்டு. அதுக்கு இதுக்கு கம்பெனி பொறுப்பாக. கம்பெனி என்ன சொல்லுவாங்க, ஒன்று நாங்கடா ஃபுட்டு எடுத்துகிட்டு வரோம் வேணான்னு சொன்னேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நானுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. அதனால தான் நான் மீனுக்கு என் பேக் எதுவுமே கேரி பண்ணல. ஸோ அப்படியே போயிட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். 8:12 அப்படின்ற அந்த டைமுக்கே வந்து நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். நார்மலாக எந்த டைமுக்கு போவோம்னு பார்த்திங்கன்னா 8:30 8:45 கிட்ட ஆகிடும் நாங்கள் கீழே வரும்போதே. ஸோ வந்து நார்மல் டைமில் அந்த டைமில் வரும்போது செம்ம க்ரௌடாகவே இருக்கும். நாங்கள் போகிற கடையுமே க்ரௌடாக இருக்கும், நடந்து போகும்போதுமே க்ரௌடாக இருக்கும், லிஃப்ட் வரத்துக்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததுனால இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு டைம் கன்சியூம் ஆனது வந்து கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நார்மல் டைமில் எவ்வளோ டைம் ஆகுது டோட்டலாக அப்படின்றதையுமே நம்ம ஒரு நாள் பண்ணி பார்க்கலாம். அங்கே நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இங்கே நம்ம போகிறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் கரெக்டாக இறங்கும்போது பார்த்திங்கன்னா 8:12. இப்போ பார்த்திங்கன்னா 8:20 ஆகுது. 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு வெளில வரதுக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் அந்த கடைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 8:20. ஸோ வெளியே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி சல்மானும் கார்த்தியும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மெயின் கடுப்பு என்னென்னா ஆஃபீஸ்லேருந்து கீழே இறங்கி அங்கேருந்து கேட் வரைக்கும் வந்து கேட்லேருந்து திருப்பி இந்த கடைக்கு போய் ரிட்டன் வரும்போது திருப்பி வந்து உள்ளே போய் லிஃப்ட் ஏறி ஐயோ செம்ம வெறுப்பாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டெய்லி இப்படி வந்துட்டு போகிறது வெறுப்பு தான். பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிடணுன்னா வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 8:22 ஆகுது. ஓகேவா? அங்கேருந்து நாங்கள் இறங்கி வரத்துக்கு கரெக்டாக இப்போ 12 மினிட்ஸ் ஆகிருக்கு. கடை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 3 இட்லி. அதே மாதிரி இந்த கடையில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சொன்ன ஐட்டம் வந்து நமக்கு வந்துடும். இன்கேஸ் இல்லை எக் ஆம்லேட் அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும். மற்றபடி வந்து நம்ம சொல்கிற ப்ராடக்ட்டு நமக்கு சீக்கிரமாகவே தந்துடுவாங்க. ஸோ வந்து நான் 3 இட்லி வாங்கியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. சல்மான், கார்த்தி, பின்னாடி ஓனிக்ஸு, கதிர். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இட்லி சாப்பிட்ருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு பரோட்டா, இப்போ வந்து ஒரு கலக்கி. இவன் தான் ட்ரீட்டோட ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லுவோம். சரி விடுற சல்மான், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சல்மான் தான் இப்போ சாப்பிட்ருக்கோம். பின்னாடி இவங்க சாப்பிட்டுருக்காங்க. அவன் தான் பே பண்ணுறான் கடைசியில். வந்திருக்கா 80 370. காமிடா சல்மான், காமிடா 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 அது காமி. ஸோ இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:39 ஆகுது. 8:12க்கு வந்தோம். ஸோ இப்போ 8:39 ஆகுது. வாங்க இப்போ நம்ம உள்ளே தான் நம்மளுக்கு போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஃபீஸ் கிட்டக்க வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:41. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பெருசாக க்ரௌடே இல்லை. இப்போது செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா இதுதான் எங்களுக்கு காமன் டைம், எல்லாருமே வர டைம்.
பாருங்க அக்கா நீ தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கணும். என் வாய்ஸ் ஓவர்லாம் வாங்கிக்காது. எங்கள் அக்கா மண்டை பார்த்தீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்களா 8:44. டைம் ஆஃப் ஆயிருட்டு. இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு 10 minutes எடுக்குமாடா? யா ஷோர். லெஃப்ட்டில் போயிட்டு ஏதோ பண்ணுறாங்க தெரியல, ஸ்டேஜ் போடுறாங்க. மேபி நாளைக்கு ஏதாவது இது இருக்கும் இதான் நினைக்கிறேன். பாருங்க ஸ்டேஜ்லாம் போடுறாங்க. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டோம். 8:45 ஆகுது கரெக்டாக. இப்போ நாங்கள் லிஃப்ட் ஏறி போகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுக்கும், லிஃப்ட் கிடைக்கிறத பொறுத்து. சீக்கிரம் சாப்பிட்டா இடம் கிடப்பு. ஆமாம், ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் கிளம்புன டைமே வந்து கொஞ்சம் சீக்கிரம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி எப்போவுமே 8:30 தான் போவோம். ஆனால் இன்றைக்கி 8:20 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரமாகவே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் போய் நின்று ஒரு 2 minutesலேயே வந்து லிஃப்ட்டுமே வந்துடுச்சு. ஸோ நாங்கள் அதில் ஏறிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் என் கூட இருக்க 2 ஜீவன்ஸு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ லிஃப்ட் வந்து ஒரு 2 places நின்றுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்களோட ஃப்ளோருக்கு போய் நின்றுச்சு. ஸோ அதுவுமே டைம் எடுக்கும். ஏன்னா எங்களது 9th floor அப்படின்றதுனால 2, 3, 4, 5 சம்டைம்ஸ் எல்லா ஃப்ளோர்லேயுமே நின்று போகும். அதுவே செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8:50 ஆகுது. இப்போ நான் என் லாக்கரில் ஃபோன் வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட் பிரேக்கில் பார்ப்போம். காஃபி பிரேக் வந்துட்டோமா? ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் டீ வாங்கிட்டு வந்துட்டோம். அவன் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கான். பார்த்தீங்கன்னா 24, 22 வந்துச்சு நான் வரும்போது. அண்ட் எப்போயுமே ஃபஸ்ட் பிரேக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டைம் எடுக்காது. வித்தின் 10 minutes இல்லை 15 minutesக்குள்ளேயுமே முடிஞ்சிடும். செகண்ட் பிரேக் தான் அதிக டைம் எடுக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:36 ஆகுது. நாங்கள் டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரேக் முடிஞ்சிச்சு. செகண்ட் பிரேக்கு இப்போ நெக்ஸ்ட் போவோம். 1 o'clock பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 1:09 ஆகுது. இந்த டோக்கனை கொடுத்துட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன். வாங்கிட்டு இப்போ டீ குடிச்சிட்டு உள்ளே போனோம். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இப்படி தான் லைனில் நின்று நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவனுங்க அவங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்கட் இங்கே பாருங்க. அது அம்மா பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா. கடுப்பேத்துறா. அவன் மூச்சை மறைக்கிறான்ல, அவன் பேரு தான் வந்து சுவாமி. அவன் என்னதான் மூஞ்சி பறிச்சாலும் அவன் மூஞ்சி தெரியுன்றதா அவனுக்கு தெரில. பாருங்களேன், குப்பை குளம் மாதிரி இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:27 ஆகுது. இவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:31 ஆகுது. இப்போ தான் நான் உள்ளே போகிறேன். ஃபைனலி நான் எவ்வளோ நேரம் பிரேக் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அந்த 1 hour பிரேக்கை எவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருப்போம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த 1 hour பிரேக் கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக தான் செய்யுது. நாங்கள் அதையுமே குறைக்கணும். இன்றைக்கி எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 27 minutes வந்து ஆயிடுச்சு. 27 minutes வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த 1 hour விட 5 to 10 minutes வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து இப்போ நாங்கள் ஃப்ரெஷராக இருக்கனால அது வந்து லைக் சம்ஹவ் வி ஆர் மேனேஜிங். பட் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ஒர்க் பெண்டிங் ஆகிடுற மாதிரி ஆகிடும், எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரேக் டைமை நான் வந்து ப்ராப்பராக வந்து நாங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரேக்குக்கே போகாமலாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. என் கேப்லேயே ஒரு அண்ணா அப்படி இருக்காரு, இன்னொரு அக்காமே அப்படி இருக்காங்க. ஏன்க்கா பிரேக் போலியாக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா நான் என் வேலையை முடிக்கணும், அப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஆகிடும் அப்படின்வாங்க. பட் அதுக்குன்ட்டு சாப்பிடாமலாம் நம்ம வந்து வேலை செஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு பிரேக் ப்ராப்பராக நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டு. இன் பிட்வீனில் தூக்கம் வரும், தலைவலிக்கும் அப்படின்றதுனால அங்கே அப்பப்போ டீ காஃபி வந்து குடிச்சு பழகணும். பட் அதையுமே வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டீம் வந்து ப்ராப்பராக செட் ஆனதுனால அவங்க கூட வந்து சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது டைம் போகிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒன்று. ஸோ இப்படி தான் எங்களோட பிரேக்கை வந்து நாங்கள் பிரித்து எடுப்போம்.
ஒன்று வந்து லஞ்ச் பிரேக், இன்னொன்று வந்து டீ பிரேக். அதை வந்து நாங்கள் 2ஆக பிரித்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட பிரேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஐடியில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். பட் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் இது புதுசாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். பாய்.